முருகா, கந்த சஷ்டி அதுவுமா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அன்னைக்கு அடிவாரத்துல ஒரு வத்தி பெட்டியை காமிச்சு என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச. அதே வத்தி பெட்டியில தான் இன்னைக்கும் விளக்கேத்துற. என்ன குச்சி மட்டும் வேற, பொட்டி அதேதான். முருகா சண்முகா வேலாயுதா அப்பனே. ஐயா, யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அப்படியா? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. அப்படியா? போன மாசம் வந்தப்ப மாப்பிள பையனை கையோட கூட்டிட்டு வர சொல்லி சொன்னீங்களா? அவங்களே வந்திருக்கிறாங்களா? பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? மாப்பிளைக்கு அப்பா அம்மா அவங்க தவறி ரொம்ப வருஷமாச்சு. மாப்பிளைக்கு எல்லாமே நான் தான். மாப்பிள பையனை எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆமா, மாப்பிள என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? மாப்பிள பேருக்கு தஞ்சாவூர்ல 500 ஏக்கர் நிலம் இருக்கு. சாபாஷ். மாப்பிளைக்கு உழ தெரியுமா? அவர் எங்க உழணும்? உள்றதுக்கு தான் டிராக்டர் வச்சிருக்காரு. சாபாஷ். மாப்பிளைக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுமா? அவர் எங்க ஓட்டணும்? அதுக்கு தான் டிரைவர் வச்சிருக்காரு. சாபாஷ். அது மட்டும் இல்லைங்க, கறவை மாடு மட்டும் 1000கணக்குல இருக்கு. சாபாஷ். மாப்பிளைக்கு கறக்க தெரியுமா? ஐயோ, அவர் எதுக்காக கறக்கணும்? அதுக்கு தான் பண்ணையில 300 பேரை வேலைக்கு வச்சிருக்காரு. அது சரி, பண்ணையில வேலை பார்க்கிற 300 பேரும் டிராக்டர் ஓட்டுற டிரைவரும் விவசாய தொழிலாளிகளும் ஐயா ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை சோத்துக்கு என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் வித்து பணமாக்கிட்டு பட்டணத்துக்கு வர்றாரு. வந்து என்ன பண்ண போறாரு? இருக்கிற பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டுட்டு வர்ற வட்டியில காலாட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமே. ஐயா பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அடச்சே, என்னங்க நீங்க சம்பந்தம் பேச வந்தவங்க கிட்ட அபசகுனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரியா, எனக்கு இந்த சகுனம் ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. வந்ததுல இருந்து மாப்பிளைய பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். எதுக்கு? ஒரு மனுஷனுக்கு வாழ்வும் வரலாம், தாழ்வும் வரலாம். அப்படி தாழ்வு வரும் பொழுது என் கையால உழைச்சு என் பொண்டாட்டிக்கு கஞ்சி ஊத்துவேன்னு இந்த பாய் ஒரு தடையாவது வாயை திறந்து சொன்னானா, இப்பேற்பட்ட படுபாவிக்கு என் உயிரே போனாலும் என் பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன். எந்திரி, எந்திரிங்கயா. இங்க பாரியா, எனக்கு வரப்போற மாப்பிளைக்கு சொத்து பத்து இல்லைனாலும் பரவாயில்லை. அவன் சுயமரியாதை உள்ளவனா இருக்கணும், சொந்த கால்ல நிக்கணும். நான் 3 எண்ணத்துக்குள்ள மரியாதையை இந்த வீட்டை விட்டு ஓடிருங்க, இல்ல என் வேலைக்காரனை விட்டு வெட்டுவேன். மா, என்னம்மா தபாலு? வழக்கம் போல உன் பிள்ளைக்கு தான் அசோக் லேலண்ட்ல இருந்து, அம்பத்தூர் ஃபேக்டரியில இருந்து, ஸ்டேட் பேங்க்ல இருந்து, ஒரு இங்கிலீஷ் கம்பெனில இருந்து வந்திருக்கு. இன்டர்வியூக்கு வந்திருக்கா? ஆமா, அதான் போன வாரமே வந்தாச்சே. இது இரு ஏன் இன்டர்வியூக்கு வரல, தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்கோன்னு கெஞ்சி வந்திருக்கு. என் புள்ள படிப்பு அப்படி. கெஞ்சறது என்ன? அவன் கால்ல விழணும். அவன் படிப்பு என்ன, அறிவு என்ன, திறமை என்ன? இருந்த என்ன பிரயோஜனம்? அவரு கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிடுறதுக்கு இங்க நீ இல்ல காலாட்டிட்டு இருக்க. இதோ பாருடி, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்காக நான் உழைச்சுக்கிட்டு தான் இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் ஆசைப்படுற மாதிரி நடக்கதான் போகுது. அப்ப உன்னையே என்னை உச்சாணி கொம்புல உட்கார வச்சு இந்த ஊரை மெச்சுற மாதிரி காப்பாத்த போறான் பாரு. பாக்கலாம். இப்ப அவர் எங்க இருக்காரு? ஜோசியர் சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சுக்கிர தசை வந்துரும் இல்ல? ஐயோ ஐயோ, எத்தனை தடவை சொல்றது? பெரிய ரோதனையா போச்சு. இங்க பாரு, இப்போ உனக்கு நடக்கிற 7.5 நாட்டு சனியில அப்படி இப்படின்னு 5.5 வருஷம் கழிஞ்சிடுச்சு. மீதி இருக்கிறது 2 வருஷம். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்கேயோ போற. அப்படி நீ போகல, ஜோசியத்தை விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். போதுமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜோசியரே. ஆனா அடிக்கடி ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் சொல்றதை கேட்டு எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகமா? இந்த ஜோதிட பூஷணம் சாஸ்திர சாம்ராட் சாம்பசிவ சர்மா குனிஞ்சு கணிச்ச ஜாதகத்துல சந்தேகமா? வராகமிகரர் கேட்டார்னா வருத்தப்படுவாரு. குழப்பிட்டு இப்ப எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. கொஞ்சம் இரு. எங்க உன் ஜாதகம்? அடியில போய் மாட்டிக்கிச்சு. கரெக்ட், உன் ஜாதகம் தான். சரியா தானே இருக்கு. எப்படி பேசுறோம்?
அதுக்கு இல்ல சாமி. ஏன் கணிப்பு சரியா தப்பான்னு நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? பிரசனத்துல பாக்குறேன். 108க்குள்ள பட்டுன்னு ஒரு நம்பர் சொல்லு பாப்போம். 1.5. அரை முழுசா ஒண்ணு சொல்ல மாட்டியா? இன்னும் 7 நாளைக்குள்ள உனக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஜோசியரே, குறுக்க பேசாதே. அப்படி அது நடந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ராஜயோகம் வரும்னு நான் சொன்ன ஜோசியம் உண்மை. அப்படி 7 நாளைக்குள்ள அது நடக்கலைன்னா என் ஜோசியம் பொய். 7 நாளைக்குள்ள என்னங்க நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்கும் ஜாக்கிரதையாரு. ஏன்னா உனக்கு அது ஒரு கண்டம். அந்த கண்டத்துல உனக்கு உயிர் போனாலும் போகலாம், போகாமலும் இருக்கலாம். அப்படி நீ தப்பிச்சிட்டீன்னா 8வது நாள் வந்து என்ன பாரு, தட்டாம ஒரு வழி சொல்ற. ஐயோ, என்னாச்சுன்னா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்ன இங்க வந்து படுக்கிற? தலைக்கு மேல சுத்துற ஃபேன் மேல விழுந்துருமோன்னு பயம். சுத்தாத ஃபேன் தான் நேரம் விழும், சுத்துற ஃபேன் ஆச்சா உன் தலைக்கு மேலதான் வந்து விழும். இங்க வந்து படுத்துட்ட, சுத்துற ஃபேன் வடக்கு தேக்கு பாத்துட்டா விழும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். கண்டம் கரண்ட்ல கூட இருக்கும். ஐயோ, நான் போய் பழக்கடையில படுத்துக்கிறேன். கொழக்கடையில போய் படுத்துட்டா பூச்சி புழு பாம்பு அத்தனையும் அங்கதான் வரும். வேற யாரும் தேவையில்லை, கண்டமா இருக்கிறதுக்கு நீ ஒருத்தி போதும். என்ன? என்னப்பா? இங்க பாரு, நானே கண்டத்தை நினைச்சு கலங்கிட்டு இருக்கேன், இவன் என்ன பயமுறுத்திட்டு இருக்கான். சும்மா இருடி, அவனே பயத்துல இருக்கான், நீ வேற போடி உள்ள. போய். கொஞ்சம் பாரு, நீ வாப்பா. இப்படி பயந்து பயந்து உடம்பெல்லாம் கெடுத்துக்காத. இங்க பாரு, தூக்கம் வரலன்னா கொஞ்ச நேரம் பரமபதம் விளையாடு, உன் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிடும். லக்ஷ்மி, இதோ வந்துட்டேம்மா. காலையில கத்த ஆரம்பிச்சிடுவிய. பிள்ளையாரே, என்ன மட்டும் காப்பாத்துப்பா. என்னது, அதுக்குள்ள 7 நாள் ஆயிடுச்சா? அப்ப என் கண்டம் தீந்துது. விநாயகா, எங்க வண்டிய காணோம்? கடே எரமானங்கட்ட பசங்களா, எங்கடா நான் ஏலத்துல எடுத்த சிவப்பு வண்டியை காணவே காணோம்? அத நம்ம அம்மா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயோ, என் பொண்ணு அந்த வண்டி எடுத்துட்டு போனா. அந்த வண்டிக்கு பிரேக் கண்டிஷனே சரியில்லையடா. இது எங்களுக்கு அப்புறம் தெரியும். நிறுத்தும் போதே சொல்லி இருக்கணும். எங்க நாங்க தொழில கத்துக்கிட்டு வெளியே போயிருவோமோன்னு பயந்துகிட்டு மறைச்சு வச்சீங்க. இப்போ அதுல உங்க பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. பாட்டுமா? பாத்து போ. லல்லல்லல். பெரிய தப்பு பண்ணிட்டேன். I've done a great mistake. பாவம் யங் சாப் என்ன ஆனாரோ. ஏன்பா, லட்சமா பணம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த காரை ரிப்பேருக்கு விட்டுருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அட, விலை பேசி முடிச்ச காராச்ச, எதுக்கு வீண் செலவுன்னு விட்டுட்டேன். ஹலோ, சக்கரவாணி வீடா? எஸ், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன், அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். யாருமா பேசுறது? இன்ஸ்பெக்டர். அடே வேலு, இங்க வாடா. என்னங்க? இந்தா பேசு. யாரு பேசுறது? இன்ஸ்பெக்டர் பேசுறா. பேசுறா. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஐயோ, மூடிட்டு பேசண்டா. என்னன்னு பேசுறது? விசாரிப்பாரு, விவரமா சொல்லு. ஹலோ, அப்படிங்களா? 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 ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எதுக்குடா போனை எல்லாம் தொட்டு கும்பிட்டு நன்றி சொல்ற? கும்பிடாம நம்ம பாப்பா ஒரு பையன் மேல காரை ஏத்திருச்ச, அந்த பையன் மரண வாக்குமூலம் கொடுத்துட்டானா. ஐயோ, மரண வாக்குமூலம் கொடுத்துட்டானாமே. என்னன்றா கொடுத்தா? விபத்துக்கு காரணம் கார் ஓட்டுனவங்க இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டானா. அப்பா, இதுக்கு ஏன்டா பெருச்சாளி மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படி சொன்ன? இருக்காதே, நான் தானே காரை கண்ணா பின்னான்னு ஓட்டினேன். தப்பு ஃபுல்லா என் மேல தானே. ஏன்பா,
அவர் எதுக்காக ஒத்துக்கிட்டாரு? ஏன் ஒத்துக்கிட்டாரு? ஐயோ, எதுக்கோ ஒத்துக்கிட்டான். அடிப்பட்ட அதிர்ச்சியில மூளை கோளாறாய் உளறி இருப்பான். அதை அப்படியே விட்டுருமா, மத்ததெல்லாம் அழிச்சிரு. எவ்வளவு நல்லவரா இருந்தா என்ன காட்டி கொடுக்காம இருப்பாரு. சார், நீங்க சீக்கிரமா குணமாகணும். தேங்க்ஸ். நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நான் தான் உங்க மேல காரை ஏத்துனவ. ஐயோ, நீங்களா என் மேல காரை ஏத்துனீங்க? மேடம், உங்க காலை எடுத்து அந்த கட்டு மேல வைங்க. எதுக்கு? தொட்டு கும்பிடத்தான். என்ன சார் நீங்க என்ன திட்டுவீங்கன்னு நினைச்சேன். என்னென்னமோ எல்லாம் சொல்றீங்களே. மேடம், இன்னும் 7 நாளைக்குள்ள எனக்கு வாழ்க்கையில ஒரு கண்டம் இருக்கும் ஜோசியர் சொன்னாரு. நீங்க ஓட்டுனது காரா? நான் அதுல விழுந்து அடிபட்டுட்டேனா? கண்டம் சால்வ் ஆயிடுச்சு. ஆமா, அது எப்படிங்க உயிரே போகாம உடம்புல மட்டும் காயம் படுற மாதிரி வண்டி ஓட்ட கத்துக்கிட்டீங்க? நான் உங்களை தொட்டு கும்பிட்டே ஆகணும். இந்தாமா, உங்க புருஷன் முன்னாடி விளையாட்டுலாம் வீட்டுல வச்சுக்கங்க. இது ஆஸ்பத்திரி. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.